அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம். தூணின்றி வான்படைத்து துணையின்றி ஆட்சி செய்யும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் நேரான பாதையை அடைந்து விடுகிறாரோ, அல்லாஹுவை பற்றிய முழுமையான அறிவை யார் அடைந்து கொள்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல் பாவிக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் இந்த சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சுய அறிமுகத்தை தற்போது நாம் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேர் கீதா. இப்போ வச்சிருக்கிற பேர் கதீஜா. எனக்கு 2 குழந்தைங்க. அவங்க பேர் பழைய பேர் தர்ஷினி கணேசன் இருக்கும். இப்போ ஃபாத்திமா அப்துல் நசீர்னு. எனக்கு அம்மா 2 தம்பிங்க, தங்கச்சி. என் அம்மா பேர் ஜன்னத்து பீவி, தம்பி சபீலுல்லா, இன்னொரு தம்பி ஹசன், தங்கச்சி பேர் சுமையான்னு வச்சுருக்கோம். அவங்க ஃபேமிலியும் எல்லாருமே நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கண்ணா. இந்த நேரான வழியை பெற்றதுக்கு நீங்கள் உலக கல்வி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கம்மா? நான் பிஏ ஹிஸ்ட்ரி, ஆனால் முழுசாக முடிக்கலை. ஆனால் வரலாறு சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது படித்தேன். முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து தான் படித்தேன். அதனால் அதை முடிக்கிறது முன்னாடியே நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். அப்போ படிக்கும்போது கதீஜா அலியோட அவங்க வரலாறு இருந்துச்சு, அதை பற்றி தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் இஸ்லாம் மாறி வந்த பிறகு இங்கே உள்ளது பார்க்கும்போது அந்த வரலாறு இங்கே வந்துச்சு. வந்தப்போ அதை பற்றின ஒரு படிக்கிறது எப்படின்னா, அது உலகத்துக்காக நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வாழ்கிறதுக்காக படித்தோம். இப்போ இங்கே படித்தது அப்படின்னாக்கா, மறுபடியும் நம்ம இறந்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு உலகம் இருக்குது, அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த படிப்பு காலாங்காலமாக வாழ்கிற மறுமைக்காக உள்ளது. இந்த படிப்பு இங்கே சொற்ப வாழ்க்கைக்கு உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இஸ்லாத்தில் எப்படிம்மா இணைஞ்சிங்க? எனக்கு இஸ்லாம் எப்படி வந்ததுன்னா, எங்கள் தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு, அவங்க சவுதியில் இருக்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க எனக்கு சொல்லக்குள்ள ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அம்மா இவங்க எல்லாம் முஸ்லீமாக மாறி அவங்க ஒரு முஸ்லீம் ஏரியாவில் குடியிருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பாகுபாடு இல்லாமல், ஒரு வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. அங்கே இருக்கிறது எல்லாம் பார்த்தேன். இது உண்மையானது, இதுதான் மறுமைன்னு ஒன்று இருக்குது, அதில் நரகம்னு ஒன்று இருக்குது, இதுன்னு இருக்குது, அந்த சொர்க்கம்னு ஒன்று இருக்குது. அந்த நம்ம இப்படி நீ இருந்தீன்னா இந்த மாதிரி ஒன்று தண்டனை, இப்படி இருந்தால் தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் மாறிக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா இஸ்லாம் அப்படிங்கிறத இன்னும் மென்மேலும் உறுதிப்படுத்தி தரணும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னம்மா? இன்ஷா அல்லாஹ். இந்த இஸ்லாமில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு வசதியானவங்க ஏழ்மையானவங்க அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நடக்கக்கூடாது ஒன்று. இன்னொன்று அது மாதிரி யாரும் நடந்துக்கிறது இல்லை, எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லி. இப்போ தொழுகிறோம் அப்படின்னாக்கா எல்லாம் சரிசமமாக, ஏழை பணக்காரங்க எல்லாமே முன்னாடி போகிறவங்களுக்கு தான் உரிமை, ஏழைக்கு தனியாக பணக்காரங்களுக்குன்னு தனியாக இல்லாமல் ஒரே சரிசமமாக இருக்குது. அந்த இது ரொம்ப பிடிச்சது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தீண்டாமைங்கிற ஒரு இந்துல இது மாதிரி வசதியாக உள்ளவங்க சிறப்பான வழியில் போய் கடவுளை வணங்கலாம், ஏழ்மையாக உள்ளவங்க தூரத்தில் நின்று தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது எதுவுமே கிடையாது. ஏழை பணக்காரங்கிறது அல்லாஹ்விடத்தில் ஒன்று அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பிடிச்சது. அல்ஹம்துலில்லாஹ். ஆதமுடைய மக்கள் எல்லாருமே சரிசமமானவங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகான முறையில் சகோதரி புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னம்மா? நம்ம முஸ்லீமான நம்ம முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு நாம் எப்படி நடந்துக்கணும்னா, அவங்க பார்க்கும்போது நம்மளை அவங்க பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா, பார்த்த உடனே முஸ்லீமா இவ்வளோ நல்லவங்களா, இப்படியெல்லாம் இருக்கணுமா, அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, இவ்வளோ நல்லவங்களா
அப்படின்னு சொல்லி நடந்துக்கிற அளவுக்கு நாம் இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து அழகாக இல்லை அவங்க அசிங்கமாக இருக்காங்க, அவங்க ஏழ்மையாக இருக்காங்க, பிச்சைக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு நம்ம வசதியானவங்க நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லாமல் மனுஷங்க எல்லாமே ஆதாமோட பிள்ளைங்க, நம்ம வந்து எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி சரிசமமாக இருக்கிறது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன நம்ம ஒரு இவ்வளோதான் இருக்கோம், நம்மளே இவ்வளோ கண்டிப்பாக. அப்போ இந்த முஸ்லீம் ஒரு சிறந்த ஒரு இது, அப்போ இந்த மதத்தில் ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். நம்ம நடந்துக்கிறத பார்க்கக்குள்ள அவங்க அப்போ முஸ்லீமா, அப்போ எவ்வளோ நல்லா நடந்துக்கிறாங்களே, அப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஆர்வம் வரணும். நம்மளை பார்க்கும்போது அந்த மாதிரி நடந்துக்கணும். அல்ஹம்துலில்லா. சகோதரி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தாயிகளுக்கு உண்டான அடிப்படையான பண்பு நாம் செஞ்சதை பிறருக்கு சொல்லணும். செயல்பாடுகளின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை மக்களுக்கு போதித்ததை மாதிரி முஸ்லீமான சகோதர சகோதரிகளும் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகான முறையில் சொன்னாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து மாறி வந்துட்டீங்க, அப்படி தானே? இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்க. இதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கைக்குள்ள இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹதீஜாவாக நீங்கள் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ எனக்கு என்னோட சொந்த பந்தங்கள்லாம் என்னை பக்கத்துலேயே தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க நான் இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன மாதிரியே அவங்களும் எல்லாரும் நேரான வழிக்கு வரணும். வீணான இந்த எப்படின்னா அவங்க இந்த நம்ம ஏழ்மையாக தான் இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. அவங்க வயிற்றுக்கோ அவங்க பிள்ளைங்களுக்கோ தாராளமாக பசியாராமல் அதை கொண்டுட்டு போய் இந்த சிலைங்களுக்கு கொடுத்துட்டு தான் உடம்பை கஷ்டப்படுத்திக்காமல் நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக உழைச்சி இன்னும் 4 பேருக்கு தர்மம் செஞ்சு நேரான வழிக்கும் இந்த உலகத்துலேயும் நல்லா நம்ம வாழ்ந்து மறுமையிலையும் நல்லா வாழணும். அதுக்காக என்ன மாதிரியே இன்னும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சகோதரிகள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வரணும். அதை தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த சகோதரிக்கு ஹதீஜா என்ற பெயருக்கு ஏற்றாற் போல, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கும் பொழுதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலியமாக அல்லாஹ் சலாத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எத்தி வைத்தான். அவர்களுடைய குணத்தை போன்று அல்லாஹ் இந்த பெண்மணியினுடைய குணத்தையும் அவர்களுடைய மரணம் வரை உறுதிப்படுத்தி தர வேண்டும். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் வல்ல ரஹ்மான் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா விதமான அருள்களையும் கொடுத்து அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.